சகோதரர்களே, இதுவரைக்கும் காலையில இருந்து அவங்க பேசின பேச்சத்தான் போட்டு கேள்வி கேட்டோம். பாதிக்கு மேல இந்த பிதயத்துக்கு மட்டும்தான் அது ஒரு பதில் ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கே தவிர வேற ஒண்ணுக்குமே என்ன இல்ல, பதிலே சொல்லல. அந்த பிதயத்திலையும் அவர் இப்ப சொன்னாரு, அந்த மாதிரியா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இதுதான் உண்மை. அதை போட கொண்டு வருவார் சொன்னது சம்மந்தக்கான பாருங்க. பிதஅத்து கூடாது, இதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பிதஅத்துன்னு சொன்னா, மார்க்க ரீதியிலான பிதஅத்து கூடாது, உலக ரீதியிலான பிதஅத்து அல்ல. உலக ரீதியான பிதஅத்து கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க. மைக்கு கூடாது, ஏன் சலோசம் காலம் மைக்கு இல்ல, லைட் இருக்க கூடாது, மேடை இருக்க கூடாது, நீங்க சேர்ல அதெல்லாம் இருக்க கூடாது. ஏன் இதுவெல்லாம் சலோசம் காலத்தை இல்ல. அப்ப இதை என்ன வழங்குது? பிதஅத்துல ரெண்டு வகை, மார்க்க சம்பந்தப்பட்டது, உலக சம்பந்தப்பட்டது. இதை அவங்க வஹாபிகளே சொன்னதுதான், வாழ்க்கை நம்ம கேட்டோம். சும்மா அவங்க வாயில வருங்கிறதுக்காக வேண்டி. என்னங்க பிதஅத்து கூட சலோசம் காலத்து இருக்க கூடாதுங்கிறீங்க, கார்ல போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, மாடு வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டங்க. அவங்க விளக்கம் வாயில வழங்குறதுக்கு தான். உண்மையா அதுதான், உண்மை அதுதான். அது வாதத்துக்காக சொல்லல, உண்மை அதுதான். நாங்க சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். குர்ஆன் மட்டும் எவா பேசுவோம், குர்ஆன் மட்டும் பேசுவோம். அதுக்காக சொன்னதுன்றாரு. அதுக்காக சொன்னாரு, உங்கள்ட்ட போட்டு வாங்கி அவங்கள வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காக நாங்க கேட்டோம். அவங்க இதுதான் சொன்னாங்க, உண்மை அதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு பல்ட் அடிச்சது. ஒண்ணுக்கு தான் பதில் காலையில இருந்து பேசுனதுக்கு ஒரு கிளிப்பிங்கு. அந்த பதில் இப்படித்தான் இருக்குங்கிறது விளங்கிக்கிறங்க. அடுத்து இந்த தப்சீர்கள் எழுதி வச்சிருக்காங்கல்ல, சும்மா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்களாம். அது அவங்க ஆதரிக்கலாம் இல்லையா. ஆதரிக்கல நீங்க இந்த கண்டிச்சீங்க, கண்டிச்சிருக்க வேண்டியான கிறுக்கு பயில இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எழுத வேண்டியான. நபியை பத்தி ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணா எப்படி பதிவு பண்ணணும்? இந்த மாதிரி எல்லாம் கிறுக்கு பயில சொல்லி இருக்கிறாங்கன்னு சேர்த்து பதிவு பண்ணணுமா? சும்மா பதிவு பண்றேங்கிற பேர்ல அப்படி மக்கள்கிட்ட இந்த கருத்தை விதைக்கணுமா? அது இப்னு அப்பாஸ் சொன்னாரு, அவர் சொன்னாரு, பெரிய பெரிய ஆளுக்கு பேரை பயன்படுத்திட்டு சும்மா விட்டுட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதரிக்கிறது என்ன அர்த்தம்? தப்புன்னு நீங்க தானே சொல்றீங்க, அவங்க சொல்ல காணாம. தப்சீர்ல எழுதினால அதை சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த தொடையில உட்கார்ந்து இருக்கிற சம்பவத்தை எழுதி போட்டு என்ன செய்யறாங்க, ஒயிலா ஹாதல் கௌலி ரஹப மஅலமுல் முஃபஸ்ஸிரீன வ ஆமத்துஹும், முஃபஸ்ஸிரீன்கள்ல மிக அதிகமான பேர் இந்த கருத்தை தான் ஏற்றிருக்கிறார்கள் வந்திருக்கு. தகவலுக்கு சொன்னாங்கன்னு அவர் சொல்றாரு. இந்த கருத்தை தான் கொஞ்சம் பேர் தான் இவங்க சொல்ற கருத்தை மறுத்திருக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் யூசுப் நபி அந்த பெண்ணை சீரழிக்கிற அளவுக்கு உட்கார்ந்துட்டாருங்கிறது தான் அதிகமான தப்சீர் சொன்னார்கள் என்று குர்துபில அவர் எடுத்து காட்டுறாரு. இது குஷைரி, அபூ நஸ்ரி, இப்னு லம்பாரி, நஹாஸ், மாவர்தி வகைரும் இன்னும் பலர் இதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எதை சொல்றாங்க? அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து இதுதான். அப்ப இது அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்று சொன்னால் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தமா? வாதத்துல சபையில பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக எப்படிலாம் பெறலணுமா? தப்சீர்ல ஆதரிச்சு இது சொல்ல வேண்டிய தேவை என்னங்கிறேன். எவனோ ஒரு கிறுக்க ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு தப்பா சொன்னா அதுக்கு புசாத்துல எழுதி என்று இவன் சொன்னான்னு எழுதி வைப்பதே அசிங்கப்படுத்துறது இல்லையா? அதையே இந்த பதிவு பண்ண நபியை பத்தி எவனோ சொன்னான்னா அது எழுதாமையில போயிருக்கானே, எழுதுனா கண்டனத்தையும் சேர்த்துல பதிவு பண்ணியிருக்கானே. அப்ப நபிமார்களை கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கம் தான் அதுல இருக்கே தவிர இவங்க இதுவும் பிறகுதான் திருப்பி திருப்பி எல்லாத்திலையும் பிறண்டு விட்டு ஒரே அளவுகோல் தான் அதுல இருக்கிறது. அந்த விட்டதுக்கு வர அது மறந்துடக்கூடாது இருக்க வேண்டிய. இந்த ஹஜ்ஜிங்கிறது எவ்வளவு புனிதமான ஒரு வணக்கத்தை சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, நீ ஹஜ்ஜிக்கு போறியா, மனைவியோட சேர்ந்துட்டேன்னு வை, இஹ்ராம் கட்டிட்டு உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு இருக்குது. மனைவியோட சேர்ந்துட்டா ஹஜ்ஜி வீணா போயிடும், ஹஜ்ஜி பசாத ஆயிரும். ஆனா மனைவி இல்லாம வேற ஒரு ஆளோட போய் நீ சேர்ந்து சொன்னா அல்லது அது எப்படி இருக்குன்னு புணத்திலையும் சேரலாமா? அதமுல் பசாதி வத்தியில் மைத்தத்தி, புணத்துட்டு போய் புணத்துட்டு சேர்வான எவனாச்சு. ஒரு ஆம்பளை என்ன ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறான், ஒரு பொம்பளை புணம் கிடக்குது, அந்த பொம்பளை புணத்துல போய் ஒருத்தர் என்ன செய்யறான், இது மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னா உடலுறவு கொண்டான்னு சொன்னா அவனுடைய ஹஜ்ஜி வீணா போகாது. இதுவும் உணர்வுல கற்பழிப்புண்டு அவன் கற்பழித்தாண்டு ஒரு நியூஸ் எழுதுற ஒன்னா, கற்பழித்தால் நோம்பு முடியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம், கற்பழித்தால் ஹஜ்ஜி முடியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம். உணர்வுல நடந்த செய்தி நீங்க எழுதுற சட்டம் செய்தி. கொலை செஞ்சானா கொலைன்னு எழுத முடியும், கொலை செய்வது தவறில்லை என்று எழுதுவது, கொலை செஞ்சான் என்று எழுதும் ரெண்டு ஒண்ணா? அப்ப கொலை செய்வது தவறு என்ன? ஒரு ஃபத்வா. நீங்க ஃபத்வா கொடுக்குறீங்க, அதான் என்னவெல்லாம் செய்யலாம், பணத்தை போய் கெடுத்துக்க நல்லா கெடுத்துக்க, சின்ன பிள்ளைகள அப்ப தூக்கிட்டு போய் ஹஜ்ஜில போய் மக்காவுல போய் ஹரம் ஷரீஃப்ல போய் என்ன செய்யணுமா, சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு தூக்கிட்டு போய் நினைச்சுக்க, அதை கெடுத்துக்க, உன் ஹஜ்ஜி வீணா போவாதுன்னா இது என்னங்கிறேன்? இது இரையச்சம் உடையவர்கள் எழுதக்கூடிய ஒரு சொல்லா? இதெல்லாம் தானே எங்களை விரட்டுனுச்சு இந்த குப்பையில, இதெல்லாம் நாங்களும் இருந்தோம். அப்ப 10 வருஷமா சொன்னதான் சொல்றாங்கிறீங்க. 10 வருஷம் அவகாசம் கொடுத்து பதில் இல்லை பாத்தீங்களா? இன்னைக்கு சொல்லல, இது புதுசு இல்லையா? அவரை ஒத்துக்கிட்டாரு.
10 வருஷமா இதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்ப 10 வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்குது. 10 வருஷத்துக்கு பிறகு பதில் சொல்ற ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. 10 வருஷமா யோசிச்சு தீட்டி யோசிச்சு பார்த்திருக்கிறீங்க. 10 வருஷமா உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா 10,000 வருஷமானாலும் பதில் சொல்லலாதே. எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமா போச்சு பாருங்களேன். 10 வருஷமா கேட்டதுங்கிறது அவர் மைனஸ் ஒன்றும் வாங்க மாட்டேங்குது. இப்பதான் சொல்லுகிறார்கள் நான் தேடி பார்க்க வேண்டும், முதல்ல கேள்விப்படுகிறேன்னாலும் கொஞ்சம் பரவாயில்லைன்றலாம். எனக்கு தெரியும் 10 வருஷமா ஆன்சர் கிடையாது, எங்கள்கிட்ட தெரியுமே, தெரியல தெரிஞ்சு தானே எங்கள்கிட்ட கேட்கறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு மோசமா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்றேன், ஹஜ்ஜிக்கு போறவன் பணத்தோட கொண்டாலும் ஹஜ்ஜி முடியாதான். அந்த கை வேலை செஞ்சு அது மாதிரி விந்த வெளியாக்கணும்னு சொன்னா அவன் ஹஜ்ஜி வீணா போவாதான். ஒல்லி சிமுனாவும் பில் கஃபி அழகாதா, அதுவும் இப்படித்தானா. அப்புறம் அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்றாங்கன்றதா, லா யுஃப்ஸிது பில் ஜிமாஇ ஃபி துபுரி, பிந்துவாரத்துல போய் உடல் உறவு கொண்டு போய் அது ஹஜ்ஜி வீணா போவாது. அது ஹஜ்ஜிக்கு போய்ங்க கரம் சரியில போய் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி என்ன செய்யலாமா, அது செய்யலாமா. ஏன்னு கேட்டா அதுல இந்த உடல் உறவுடைய அந்த இது வந்து முழுமையாகல. அது பிந்துவாரத்தில் உடல் உறவு கொள்றது அது ஒரு ஃபுல் இன்பம் கிடையாது. அதுல அப்படிலாம் இதெல்லாம் ரசிச்சாலுக்கு தான் எழுத முடியும், அப்படி எழுதி இருக்கிறாங்க. அதுல இன்னொன்று இருக்குது, இதோ தெரியாதனமா விளங்காம செஞ்சுட்டான்னு கிடையாது, வேணும்னு செஞ்சாலும் பரவாயில்லையா. ஒலா பர்க ஃபீ தாலிக பைன அன் யகுன ஆமிதன் அவ் நாசியன், வேணும்னு செஞ்சாலும் அது சரிதான், மறதியா செஞ்சாலும் சரிதான், தாயன் கட்டுப்பட்டு விரும்பி செஞ்சாலும் சரிதான், அவ முக்குரகன் வற்புறுத்தப்பட்டு செஞ்சாலும் சரிதான், நீனா வேணும்னு செஞ்சுதான் ஆகணும். இந்த சிறுமியை கற்பழிச்சுதான் ஆகணும், ஹஜ்ஜி முடியாதுன்னு இருக்குத அதுக்காக வேண்டிய கற்பழிப்போம் அப்படின்னு சொல்றதான் வேணும்னு. அப்படி செஞ்சாலும் முடியாது என்று எழுதினால் அசிங்க தலைப்பு வந்துருச்சா இல்லையா? தலைப்பு வெளியே போயிட்டோமா? எங்களுடைய எழுத்துக்கள்லாம் இருக்குது. உங்களுடைய எழுத்துக்கள் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் உள்ளதான் எடுத்து காட்டிட்டு இருக்கிறோம் தலைப்பின்படி. அது ஒண்ணு. இதுல என்னன்னு கேட்டா ஒரு கேள்வி வருதுல, அவ்வளவு அந்த கேள்வி கிளப்புறாங்க. ஆம்புல மிருகத்துல போய் சேர்ந்தா அவனுக்கு ஹஜ்ஜி முடியாதுங்கிறோம், பொம்புல மிருகத்திட்ட போய் சேர்ந்தான்னு சொன்னா ஹஜ்ஜி முறிஞ்சு போயிரும், வீணா போயிரும் சொல்றோம். ஏன் தெரியுமா? பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்பம் அடைதல் என்பது தனி. சின்ன விஷயத்துல உங்களுக்கு இன்பம் முழுசா கிடைத்து விடும். ஆம்பளை அப்படிப்பட்டவன் இல்லை, பயங்கர தத்துவம். அதனால அவங்களுக்கு முழு இன்பம் கிடைச்சிருமா. மிருகத்துல போனாலும் என்னத்தை செஞ்சாலும் செஞ்சிடும், முழு இன்பம் கிடைச்சிரும். அதனால அவங்களுடைய ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளைக்கு அப்படி கிடைக்காதுன்னா இதெல்லாம் என்ன கேடு கட்டவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருமா? ஒரு மார்க்கத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞனுக்கு வருமா? இது கேட்கக்கூடாது. அவங்களுடைய எழுத்துக்கள்ல உள்ளதானே கேட்கிறேன். 10 வருஷமா கேட்கிறோம்ல, இந்த சபை நல்ல வாய்ப்பு தானே. 10 வருஷமா பதில் சொல்ல முடியாத ஒன்ன கேட்டிருக்கிறாங்க, ஒட்டச்சி எரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷமா அதை பயன்படுத்தி கொண்டு நொறுக்குவீங்களா? நாங்க பதில் சொல்ல மாட்டோங்கிறதே கடைசி சொல்லிட்டு இருக்க போறீங்களா? இன்னொன்னு கேளுங்க, இந்த முரண்பாடு எல்லாம் கலந்து வரும். இந்த ஒண்ணு பாருங்க, வச்சுக்கிறேன். இறைவன் போன விவாதத்தை நீங்க பாத்தீங்க. அப்ப இறைவன் இதுல இருந்து நம்ம என்ன புரியுறோம், இறைவன் இல்லாத இடம் என்பதே கிடையாது அப்படிங்கறதுதான். இஸ்லாம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லி காட்டுது, அது என்ன சொல்லி காட்டுன்னு சொன்னா இறைவன் இல்லாத இடம்ங்கிறதே கிடையாதுங்கிறது தான். நம்ம சொல்லுவோம் இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் கிடையாது, இறைவனுக்கு குறிப்பிட்ட இடத்தை வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த போலீஸை தடுக்கிறாங்களே, அல்லாஹ்விடம் கூட கேட்க கூடாது அந்த இடத்துல. அல்லாஹ் தான குர்ஆன் சொல்லிட்டாங்க, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்க எங்க திரும்பினாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறான். அப்ப எங்க எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறாங்க பொழுது எல்லா இடத்துலயுமே அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கலாம். ஒரு ஆள் அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறாரு, அப்பவும் கூட அல்லாஹ்ட்ட கேட்காத திரும்புன்னு சொன்னா இவங்க கை வைத்தனாலே திருப்பி விட்டுறாங்களே. ஒரு நாள் அல்லாஹ்ட்ட கேட்டாலும் திருப்பி விடுவாங்களே இவங்க, அப்படிதான் நீ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்விடம் கேட்க கூடாதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், ஆனா ரவுலா ஷரீஃபில மட்டும் அல்லாஹ் இல்லை. அவங்க கூட எங்க இருந்தாலும் இருப்பான். இல்ல கழிவறையில் இருந்தா மட்டும் இறைவன் உங்க கூட இருக்க மாட்டான், நீங்க மட்டும் தான் இருப்பீங்கன்னு அர்த்தமா? இறைவன் எங்கும் இருந்தா நம்ம கூட இருக்கிறான். இறைவன் இங்கும் இருக்கிறான், அங்கும் இருக்கிறான், அரிசிலும் இருக்கிறான், அரிசில் மட்டுமல்ல. அப்ப இத கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து அதிர்ச்சியா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் சொன்னோம்? வழிகேடு போன விவாதத்துல சொன்னார். எங்கும் இருக்கிறான் யார் சொன்னார்களோ அது வழிகட்ட கூட்டத்தினுடைய கொள்கை. நாங்க அப்படி சொன்னோமா? நாங்க சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க சொல்லாத ஒன்றை நாங்கள் சொன்னதா சொல்கிறீர்களே, நாங்கள் சொன்னதே இல்லைன்னு சொன்னாரா? போன விவாதத்துல என்ன சொன்னாரு? நாங்கள் இறைவன் எங்கு போட்டுருங்க, அதையும் டைம் இல்ல. இது போன்ற ஒரு கொள்கையே இஸ்லாத்துக்கும் முரண்பட்டதுதான். எல்லா இடத்திலும் இறைவன் இறங்கி இருக்கிறான், தப்புதான். எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், அதுவும் எல்லா இடத்திலையும் இறைவன் இருக்கிறான் அப்படி கொண்டு வர்றதுக்காகத்தான் இறைவனுக்கு